எல்லாருக்கும் வரலட்சுமி விரதம் வாழ்த்துக்கள். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஊரெல்லாம் வைக்கலங்க, டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு 2 விசில் வர அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்புக்கு நான் இந்த மாதிரி சின்ன கப்பில் வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். பாதி கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாதி தேங்காவை இந்த மாதிரி பாதி கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு, உப்பு, ஏலக்காய் பவுடர், இட்லி மாவு. இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு முதல்ல தேங்காவை கிரைண்ட் பண்ணணும். இப்போ தேங்காய் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கிரைண்டாக இருக்குங்க. வெல்லத்தை இதோடு சேர்த்து ரொம்ப நேரம் சுற்ற விடக்கூடாதுங்க. சும்மா ஒரு சுற்று சுற்றினா போதும். ரொம்ப சுற்ற விட்டிங்கன்னா இது தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரு சுற்று வெல்லம் போட்டுட்டு பிறகு ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணாமல் அதே மாதிரி கடலைப்பருப்பையும் நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டுட்டு தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இது வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் இந்த மிக்சர். அதுக்கப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போனால் இதை சும்மா லைட்டாக ஒரு சுற்றிட்டு எடுத்து இப்போ பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. இது வந்து கிரைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா தண்ணியே இல்லாமல் உருண்டை பிடிக்கிற மாதிரி கரெக்டாக வரும். இது பார்த்தீங்களா இந்த மாதிரி தாலாகவும் இருக்கணும். வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பால்ஸ் எவ்வளோ பால்ஸ் வேணுமோ அந்த பால்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாகு எதுவுமே பிடிக்கலைங்க, டைரெக்டாக மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயிலை போட்டுட்டு நம்ம ஹீட் பண்ணணுங்க. இந்த ஆயில் ஹீட் ஆகிற நேரத்தில் நம்ம பால்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பால்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அதை போடணும்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க. சப்பாத்திக்குள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு போலி மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். இட்லி மாவு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, பிடிச்சினா இட்லி மாவு. அதில் நான் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுட்டு மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இதை இட்லி மாவு பைண்டிங் தாங்க, இது வேறு ஒன்றும் இல்லை. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இது பார்த்தீங்களா நம்ம அந்த பால்ஸை போட்டு இப்படி டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு தேங்காய் போடணும், அப்புறம் தாங்க வெல்லம் போடணும், அதுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பு போடணும். ஆக்சுவலாக ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது. மிக்சியில் சும்மா ஒரு சுற்றி தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த பால்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது. ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சுங்க. உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பால்ஸை இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அப்படியே பொரிச்சு கொண்டுட்டாங்க. ஒருவேளை இட்லி மாவு இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலன்னா மைதா மாவில் கொஞ்சம் அரிசி மாவை கலந்துட்டு அந்த மாதிரி பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் அப்படியே பால்ஸ் இதில் போட்டுட்டு டிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் நம்மக்கிட்ட எப்போதுமே இட்லி மாவு இருக்கும் இல்லையா வீட்டில் ஸ்டாக். அதனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம டென்ஷன் ஆகாமல் ஸ்பீடாக ஒர்க்கை முடிக்கிறதுக்காக நான் இட்லி மாவு வச்சு இன்றைக்கி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்காக. இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி போடணுங்க. அதுக்கப்புறம் போட்ட உடனே நம்ம வந்து இதை திருப்பி எடுக்கக்கூடாது. பொரிச்சிருக்க கலர் மாறி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டிங்க்கு எடுத்துக்க வேண்டியதாங்க. நீங்களும் செஞ்சு